விஜயின் தூய சக்தி வெளிக்கிறதா? தாவேகா இனி தூய சக்தி இல்லை, வாஷிங் மெஷின். இனி திமுகவுக்கு வாழ்வே இல்லை. குதிரை பேரம் நடத்துகிறார்கள் அப்படின்னு ஆளும் திமுகவை விமர்சித்து வந்த திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தற்போது வாஷிங் மிஷின் அப்படின்னு தாவேகாவை விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க. மரகதம் குமாரவேல், இசக்கி சுப்பையா உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்திருக்காங்க. அதைத்தான் குதிரை பேரம் அப்படின்னு திமுக விமர்சித்தாங்க. தற்போது ஊழல் வழக்குகள்ல சிக்கியிருக்கக்கூடிய அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் ஆகியோரை தாவேகாவில் இணைத்துக் கொண்டது தொடர்ந்து தாவேகா வாஷிங் மிஷின் அப்படின்ற விமர்சனம் எழுந்திருக்கு. இரு விஜயபாஸ்கர்களுடன் தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, எம்.சி. சம்பத் ஆகியோர் மீது மிக பெரிய அளவிலான ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லைன்னு சொல்றாங்க. சி. விஜயபாஸ்கர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா வழக்கும் இருக்கு. அவருடைய இல்லத்துல லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்திய போது கணக்குல வராத சுமார் 21 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதா கூறப்பட்டுச்சு. மேலும் வருமானத்திற்கு அதிகமா சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாகவும் கணக்கிட்டு அதன் அடிப்படையில வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. இந்த வழக்கு 2016 முதல் 2021 வரையிலான காலகட்டத்தை அடிப்படையா கொண்டது. சி. விஜயபாஸ்கர் மீது குட்கா ஊழல் வழக்கும் இருக்கு. எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது மணல் கடத்தல், நில அபகரிப்பு உள்ளிட்ட வழக்குகளும் இருக்குது. இவர்கள் மீதான வழக்குகள்ல குட்கா வழக்க தவிர பெரும்பாலான வழக்குகளை மாநில அரசினுடைய அமைப்புகள் தான் விசாரித்து வராங்க. ஆகவே இவர்கள் ஆளும் கட்சியான தாவேகாவில் இணைந்திருக்கிறதால இவர்கள் மீதான வழக்குகளினுடைய கதி என்ன ஆகும் அப்படின்றதுதான் இப்போதைய கேள்விக்குறியா இருக்கு. பாஜக பல மாநிலங்கள்ல என்ன செய்தது அப்படின்னா, எதிர்கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வச்சுட்டு அவர்களை மீண்டும் தேர்தலில் நிறுத்தி பெரும்பான்மையை அதிகரிப்பது அல்லது ஆட்சியை கவிழ்ப்பது, புதிய ஆட்சி அமைப்பது அப்படின்றது தான் பாஜக நீண்ட காலமா செய்து வராங்க. அதே மாதிரி ஊழல் வழக்குகள்ல சிக்கிய மற்ற கட்சிகளுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முன்னாள் அமைச்சர்கள் ஆகியோரை பாஜகவில் இணைத்து தன்னுடைய வாஷிங் மிஷின்ல அவர்களை தூய்மைப்படுத்தும் வேலையை பாஜக செய்து வராங்க. அந்த வேலையை இப்போ தாவேகாவும் செய்வதால இத பாஜக மாட அப்படின்ற எதிர்கட்சியினரும் அரசியல் பார்வையாளர்களும் விமர்சிக்காங்க. தாவேகாவுக்கு தனி பெரும்பான்மை இல்லை. சட்டப்பேரவையில தன்னுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் தாவேகாவுக்கு இருக்குது. காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிக, ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகளினுடைய ஆதரவு இருந்தாலும் தாவேகா தன்னுடைய சொந்த எம்எல்ஏக்கள் 120 பேருக்கு மேல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இலக்குடன் தான் தாவேகா செயல்படுவதாகவும் தெரியுது. அதனாலதான் அதிமுகவை குறிவச்சு ஆட்களை இழுக்கிறாங்க. இதன் மூலம் திமுக எதிரி தாவேகா அப்படின்ற இருதுருவ அரசியலா தமிழக அரசியல மாற்றணும் அப்படின்றதுதான் அவர்களுடைய நோக்கமாய் இருக்குது. தேர்தலுக்கு முன்பே எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி இன்னைக்கு மிகவும் மோசமான நிலைக்கு சென்று விட்டுச்சு. அதிமுக ஊழல் கூட்டணியா மாறிடுச்சு அப்படின்ற போன்ற விமர்சனங்களை விஜய் தொடர்ந்து முன் வச்சாரு. எடப்பாடியை நேரடியா கடுமையா விஜய் விமர்சித்திருந்தாங்க. அதே மாதிரி தமிழகத்துல உண்மையான போட்டி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டும்தான் அப்படின்ற கருத்தை விஜய் தேர்தலுக்கு முன்பும் தேர்தலுக்கு பின்பும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாரு. தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் இடையேதான் போட்டி தான் இது அப்படின்ற அவருடைய அரசியல் முழக்கமாய் இருந்தது. அதிமுகவை பலவீனப்படுத்தி அந்த கட்சியினுடைய மாவட்ட, ஒன்றிய, பகுதி கழக நிர்வாகிகளை தங்கள் கட்சியில இணைக்கிறதுல தாவேகா தெளிவான திட்டத்தோட செயல்படுறாங்க. ஆரம்பத்துல அதிமுகவிலிருந்து சுமார் 32 எம்எல்ஏக்கள் வர தாவேகாவை ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சட்டமன்றத்துல கொண்டு வரப்பட்ட நம்பிக்கை தீர்மானத்துல அரசுக்கு ஆதரவா வாக்களித்தா கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்தும் அப்படின்ற சூழலும் உருவாச்சு. அப்போ தாவேகாவுக்கு தாவலாம் அப்படின்னு முயன்ற சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி மீண்டும் எடப்பாடி பழனிசாமி கிட்டேயே திரும்பி சென்றுட்டாங்க. ஆனா அவர்கள் எதிர்பார்த்த பதவிகள் மீண்டும் அங்க வழங்கப்படல. அதனால அவர்கள் வெளிப்படையா அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. தாவேகாவில் இணைந்தா அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்ற உறுதிமொழியை சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா முதல்ல கட்சியில சேருங்க, பிறகு பார்க்கலாம் அப்படின்னு தாவேகா தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்போதான் குதிரை பேரம் அப்படின்ற விமர்சனம் தீவிரமா எழ ஆரம்பிச்சுது. அந்த 25 எம்எல்ஏக்கள் பிரிந்து வந்தபோது விஜய் நேரடியா அவர்களை சந்திச்சாரு. மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை விட அதிருப்தி எம்எல்ஏக்களை சந்திச்சாரு. அதுதான் குதிரை பேரம் அப்படின்ற விமர்சனம் தீவிரமா எழ காரணமா இருந்துச்சு. எம்.ஆர். விஜயபாஸ்கரும் சி. விஜயபாஸ்கரும் தாவேகாவில் இணைந்த பிறகுதான் வாஷிங் மிஷின் அப்படின்ற விமர்சனம் பெரிதாக ஆரம்பிச்சிருக்கு.
ஏன்னா மற்ற எம்எல்ஏக்கள் மீது பெரிய அளவிலான ஊழல் வழக்குகள் கிடையாது. ஆனா இந்த இருவர் மீதும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அதனாலதான் வாஷிங் மிஷின் அப்படின்ற விமர்சனம் தீவிரம் அடைஞ்சிருக்கு. வாஷிங் மிஷின் அப்படின்ற விமர்சனத்துக்கு பேர் போன கட்சி எது அப்படின்னா அது பாஜக தான். மேற்கு வங்கத்தினுடைய தற்போதைய முதல்வர் சுவேந்து அதிகாரி திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்தவர். முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜியினுடைய வலதுகரமா செயல்பட்டு வந்த அவரை பாஜக தூக்கி வந்திருக்காங்க. அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ்ல ஊழல் வழக்குல சிக்கியிருந்த சில முன்னாள் அமைச்சர்களையும் முக்கிய தலைவர்களையும் பாஜக இழுத்து வந்திருக்காங்க. அதே மாதிரி அசாம்ல இன்றைய முதல்வரான ஹிமந்த பிஸ்வ சர்மா காங்கிரஸ்ல இருந்தவங்க, அவரை பாஜகவில் இணைத்துக்கிட்டாங்க. சிவசேனா உட்பட பல கட்சிகள்ல ஊழல் வழக்குல சிக்கிய பெரிய முதலைகளை பாஜக தன் பக்கம் இழுத்திருக்காங்க. அதன் காரணமா தான் பாஜக வாஷிங் மிஷின் அப்படின்னு பிரபலம் அடைந்திருக்கு. பாஜக சேர்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அரசியல் அறமற்ற வேலையை இப்ப தாவேகா செய்ய தொடங்கியிருக்காங்க. அப்படின்னா தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் இடையே போட்டி நடைபெறுகிறது அப்படின்னு முதல்வர் விஜய் தொடர்ந்து கூறி வந்ததற்கு அர்த்தமே இல்லாம போகுது. ஊழல் கரை படிந்த இருவரை இணைத்துக் கொண்டதன் மூலமா தூய சக்தின்னு சொல்லக்கூடிய தகுதியை தாவேகா இழந்திருக்கு. இப்போ தாவேகாவை ஆதரித்து வரக்கூடிய காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் 5 ஆண்டுகள் முழுவதுமா தாவேகா அரசு ஆதரிப்போம் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2 பேரை மற்றும் இணைத்துக் கொள்ள வேண்டிய அரசியல் அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி எழுகுது. ஒருவேளை 5 ஆண்டுகளுக்கு தங்கள் ஆட்சியை இந்த கட்சிகள் ஆதரிக்கும்னு சொன்னாலும் தாவேகாவுக்கு சில சந்தேகங்களும் இருக்கலாம். தாவேகாவுக்கு தற்போது அடிப்படை அமைப்பு கட்டுமானங்கள் தேவைப்படுது. கடந்த தேர்தலில் மக்கள் விஜயோட முகத்திற்காகவே மாற்றம் வேண்டும் அப்படின்ற விருப்பத்திற்காகவும் தாவேகாவுக்கு மக்கள் வாக்களித்திருக்கலாம். ஆனா அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் இதே நிலை தொடரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இனிமேல் மக்களின் வாக்கு விஜயினுடைய அரசியல் செயல்பாடுகள் மற்றும் கட்சியினுடைய செயல்திறனை அடிப்படையாக கொண்டேதான் அமையும். தற்போது அவருடைய பல நடவடிக்கைகள் விமர்சனத்துக்குள்ளாகி வருகிறதால எதிர்காலத்துல வாக்குகளை பெற வலுவான கட்சி அமைப்பு அவசியமாகுது. அதிமுகவை சேர்ந்த பல தலைவர்கள் இன்னும் வலுவான உள்ளூர் செல்வாக்கு கொண்டிருக்காங்க. உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், கடலூர் சம்பத் போன்றோர் எல்லாருமே தங்களுடைய மாவட்டங்கள்ல கணிசமான ஆதிக்கத்தையும் அமைப்பு வலிமையையும் கொண்டவங்க. அவங்க விரும்பினா ஒரு மாவட்டத்தினுடைய அரசியல் கட்டமைப்பை தங்களுக்கு சாதகமா மாற்றும் அளவுக்கு செல்வாக்கு உடையவங்க. அந்த அமைப்பு வலிமை தான் இப்போ தாவேகாவுக்கு தேவைப்படுது. எடப்பாடியின் தலைமையிலான செயல்பாடு குறித்து கட்சிகள் பல்வேறு அதிருப்திகள் நிலவுது. இந்த சூழ்நிலையால அதிமுகவில் இருந்த நிர்வாகிகளை இழுப்பது தாவேகாவுக்கு எளிதாயிருக்கு. தாவேகா தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது அவர்கள் மீது இருப்பது குற்றச்சாட்டுகள். நீதிமன்றத்தில் இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படல. அதனால அவங்கள குற்றவாளிகள் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் என்பதுதான் அந்த வாதம். சட்டப்படி பார்த்தா அந்த வாதம் சரியா இருக்கலாம். ஆனா நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கையில குறிப்பா சிபிஐ தாக்கல் செய்த குட்கா வழக்கின் ஆவணங்களை பார்த்தா பல்வேறு குற்றச்சாட்டுகள் மிகவும் தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்குகள்ல இன்னும் இறுதி தீர்ப்பு வரல அப்படின்றதுக்காக மட்டும் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய கருத்து மாறிடாது. பொதுமக்களினுடைய பார்வையில அவங்க மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் தீவிரமா இருக்கு அப்படின்ற எண்ணம் ஏற்கனவே உருவாகி இருக்கு. அவர்களுடைய ஊழல்ல ஈடுபட்டதா மக்கள் நம்புறாங்க. அவர்கள் தேர்தலில் வென்றார்கள் என்பது வேறு விஷயம். ஆனா அவர்கள் மீது வலுவான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பது மறுக்க முடியாத ஒண்ணுதான். தாவேகா தன்னை ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லிக் கொள்றாங்க. இந்த கட்சி இதுவரை ஆட்சியில இல்ல. இதனால தங்களை தூய சக்தி தாவேகா அப்படின்னு இப்போதைக்கு சொல்லலாம். 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி முடியும் நேரத்துல இவர்கள் எப்படி ஆட்சி நடத்தினார்கள் அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்க முடியும். அதே நேரத்துல முதல்வர் விஜய் மீதும் வருமான வரி, கார் வரி உள்ளிட்ட சில சட்ட ரீதியான வழக்குகள் இருக்கு. அவை அரசு பணத்தை முறைகேடா பயன்படுத்தியதா கூறக்கூடிய ஊழல் வழக்குகளுக்கு இணையானவை அல்ல அப்படின்னு அந்த கட்சியினர் கூறுறாங்க. அது இருக்கட்டும், பொதுமக்களின் பணத்தை தொடமாட்டோம், தொட்டவர்களை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணை எதிர்கொண்டு வருபவர்களை ஏன் கட்சியில சேர்க்கணும்? விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில அவர்களை இணைக்க வேண்டிய அவசியம் என்ன? தாவேகா மீது இப்போது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு திமுக மீதும் அதிமுக மீதும் இருக்குது. அதிமுக ஆட்சியில போக்குவரத்து துறையில வேலைவாய்ப்பு தருவதா லஞ்சம் வாங்கினாரு அப்படின்னு குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் தான் செந்தில் பாலாஜி. அவரை கடுமையா விமர்சிச்சவர் ஸ்டாலின். அதே செந்தில் பாலாஜியை திமுகவில் சேர்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் மீது அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளின் விசாரணைகள் இருக்குது. அவரை திமுகவில் இணைத்துக்கிட்டாங்க. அப்படின்னா இது திமுக வாஷிங் மிஷின் அப்படின்னு விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஆனா இங்க அரசியல் நோக்கத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு. திமுக தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கொள்ள சட்டப்பேரவையில பெரும்பான்மையை அதிகரிக்கிறதுக்கோ இந்த இணைப்புகளை மேற்கொள்ளல.
மாறா மேற்கு மண்டலத்துல கட்சியை அமைப்பு ரீதியா வலுப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல தான் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட சிலரை திமுகவில் இணைத்ததா கூறுறாங்க. அதாவது கட்சியை வலுப்படுத்த ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்களை திமுக சேர்த்துக்கிட்டாங்க, ஆட்சியை காப்பாற்ற அத்தனை நபர்களை தாவேகா சேர்த்துக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். அதிமுகவை சேர்ந்த 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்காங்க. அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தணும் அப்படின்னும் தேர்தல் ஆணையம் இன்னும் 6 மாதங்கள் அல்லது அதற்கு மேல் தேர்தலை தள்ளி வச்சா தற்போதைய அரசியல் பரபரப்பு குறைய வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதற்குள்ள பல புதிய அரசியல் சூழல்கள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போதைய நிலையில காலியான தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படல. ஒருவேளை இன்னும் சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்கிறாங்களா அப்படின்றத பார்த்து அதன் பிறகு தமிழகத்துக்கான அனைத்து இடைத்தேர்தல்களையும் ஒரே கட்டமா அறிவிக்கலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் நினைக்கலாம். அல்லது விஜயனுடைய அரசியல் நகர்வுகளுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு பாஜக கூட நினைக்கலாம். அதற்காக இப்போது இடைத்தேர்தல் அறிவிக்காம இருக்கலாம். தேர்தல் ஆணையத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல நிலைமை தெளிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ விஜயின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் தமிழக மக்கள் மனதுல திமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்ற எண்ணம் தான் பதிஞ்சிருக்கு. இதை வச்சே விஜய் அடுத்தடுத்த தேர்தல்களில் எளிதா வெற்றி பெற முடியும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.